விக்கிரவாண்டி கூட்டத்தில் தான் போட்ட பொலிட்டிக்கல் பாம் ஒவ்வொரு கூட்டணியிலும் வெடிப்பதாக தாவேக தலைவர் விஜய் கூறியிருக்கிறார். சேலம் நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அவர், தமிழ்நாட்டு மக்களால் பலமுறை புறக்கணிக்கப்பட்டவர்கள் குறித்து தான் பேச விரும்பவில்லை என அதிமுகவை மறைமுகமாக சாடினார். என்ன பொறுத்த வரைக்கும் என் தாய் நாடான தமிழ்நாடு தான் என் வீடு. சந்தோஷமா வாங்கிக்கங்க, எல்லாம் உங்க பணம் தான். வாங்கிக்கிட்டு அவங்க காதிலே விசில ஊதி அனுப்புங்க. ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்குன்னு ஒண்ணு சொன்னேன். இப்போ அந்த பொலிட்டிக்கல் பாம் எல்லா கூட்டணியிலையும் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. ஈரோடு கூட்டத்தை தொடர்ந்து 55 நாட்களுக்கு பிறகு சேலம் சீலநாயக்கன்பட்டியில் தாவேகா நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் தலைவர் விஜய், தான் வாக்கு கேட்டு வரவில்லை, நீதி கேட்டு வந்திருப்பதாக கூறினார். அப்புறம் இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம்னு கனவு காண்றாங்கல்ல, அதுவும் இந்த விஜய் வந்ததுக்கு அப்புறம் நடக்கவே நடக்காது. வாங்கிக்கங்க, சந்தோஷமா வாங்கிக்கங்க, எல்லாம் உங்க பணம் தான். வாங்கிக்கிட்டு அவங்க காதிலே விசில ஊதி அனுப்புங்க. எப்படி? அவங்க செவிலே விசில ஊதி அனுப்புங்க. முதலில் வீட்டை விட்டு வெளியே வாருங்கள் என EPS விமர்சித்திருந்த நிலையில் தமிழ்நாடுதான் தனது வீடு என்று பதில் கூறினார் விஜய். உங்களுடைய அனுபவம் என்னன்னு சொல்லட்டுமா? கட்சி ஆரம்பிச்ச அண்ணாவை மறந்தது, கட்சி ஆரம்பிச்ச MGR அவர்களை மறந்தது, கட்சியை வளர்த்த ஜெயலலிதா மேடம் அவங்களை மறந்தது. இவங்க எல்லாரும் சொன்ன விஷயங்கள், பேசின விஷயங்கள், எதையெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்தது. இவங்களுக்கு நமக்கு அனுபவம் இல்லையா? நமக்கு அனுபவம் இல்லதான். கொள்ளை அடிக்கிறதுலாம் எங்களுக்கு அனுபவம் இல்லதான். ஆட்சியில் பங்கு விவகாரம் தமிழக அரசியலில் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்க அது குறித்தும் விஜய் பேசினார். நான் விக்கிரவாண்டி மாநாட்டில் பேசும்போது ஒரு பொலிட்டிக்கல் பாம் ஒன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்குன்னு ஒன்னு சொன்னேன். இப்போ அந்த பொலிட்டிக்கல் பாம் எல்லா கூட்டணியிலையும் வெடிச்சுக்கிட்டு இருக்கு, தாறுமாற வெடிச்சுக்கிட்டு இருக்கு. பாஜகவை விஜய் விமர்சிப்பதில்லை என பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கூறி வரும் நிலையில் நடப்பது தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தானே என்று பேச ஆரம்பித்தார் விஜய். இல்ல, நான் கேட்கிறேன், இது யாருக்கான எலெக்ஷன்? தமிழ்நாடு சட்டசபைக்கான ஒரு தேர்தல். இப்ப இங்க யார் ஆட்சியில் இருக்கிறா? யாரு பொய்யா வாக்குறுதிகளை கொடுத்த மக்களை ஏமாத்துறது? யாரு மக்கள் விரோத ஆட்சியை நடத்துறது? அப்ப இங்க யாரை அகற்றணும்? இந்த மக்கள் விரோத திமுக அரசை அகற்றணும்னா நம்ம யாரை எதிர்க்கணும்? எதுக்கு தேவையில்லாம பல முறை மக்கள் ஆல்ரெடி டிலீட் பண்ணவங்களை எதுக்கு நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன், நம்மளுடைய டார்கெட் திமுக என்றப்போ டார்க்னஸ் குள்ள எதுக்கு கல்லெறியணும்? தேர்தலுக்கான தாவேகா வாக்குறுதிகள் பற்றியும் குறிப்பிட்டார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, தேர்தல் அறிக்கை ரெடி ஆயிட்டு இருக்கு. தெளிவான ஒரு தேர்தல் அறிக்கையாவது வரும். இந்த சும்மா ஆட்சிக்கு வரணும்ன்றதுக்காக இந்த நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாத இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம், வாக்குறுதிகள் நான் என்னைக்குமே கொடுக்கவே மாட்டேன். கட்சி ஆரம்பித்த 2 ஆண்டுகளில் தாவேகாவுக்கு 30% மக்கள் ஆதரவு இருப்பதாக விஜய் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் DGP நியமனம் எப்பொழுது என்றும் கேள்வி எழுப்பினார். நிகழ்ச்சியில் விஜய்க்கு வேல் மற்றும் சாட்டை விக்கிரவாண்டி கூட்டத்தில் தான் போட்ட பொலிட்டிக்கல் பாம் ஒவ்வொரு கூட்டணியிலும் வெடிப்பதாக தாவேக தலைவர் விஜய் கூறியிருக்கிறார். சேலம் நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அவர், தமிழ்நாட்டு மக்களால் பலமுறை புறக்கணிக்கப்பட்டவர்கள் குறித்து தான் பேச விரும்பவில்லை என அதிமுகவை மறைமுகமாக சாடினார். என்ன பொறுத்த வரைக்கும் என் தாய் நாடான தமிழ்நாடு தான் என் வீடு. சந்தோஷமா வாங்கிக்கங்க, எல்லாம் உங்க பணம் தான். வாங்கிக்கிட்டு அவங்க காதிலே விசில ஊதி அனுப்புங்க. ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்குன்னு ஒன்னு சொன்னேன். இப்போ அந்த பொலிட்டிக்கல் பாம் எல்லா கூட்டணியிலையும் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. ஈரோடு கூட்டத்தை தொடர்ந்து 55 நாட்களுக்கு பிறகு சேலம் சீலநாயக்கன்பட்டியில் தாவேகா நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் தலைவர் விஜய், தான் வாக்கு கேட்டு வரவில்லை, நீதி கேட்டு வந்திருப்பதாக கூறினார். அப்புறம் இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம்னு கனவு காண்றாங்கல்ல, அதுவும் இந்த விஜய் வந்ததுக்கு அப்புறம் நடக்கவே நடக்காது. வாங்கிக்கங்க, சந்தோஷமா வாங்கிக்கங்க, எல்லாம் உங்க பணம் தான். வாங்கிக்கிட்டு
அவங்க காதிலே விசில ஊதி அனுப்புங்க. எப்படி? அவங்க செவிலே விசில ஊதி அனுப்புங்க. முதலில் வீட்டை விட்டு வெளியே வாருங்கள் என EPS விமர்சித்திருந்த நிலையில் தமிழ்நாடுதான் தனது வீடு என்று பதில் கூறினார் விஜய். உங்களுடைய அனுபவம் என்னன்னு சொல்லட்டுமா? கட்சி ஆரம்பிச்ச அண்ணாவை மறந்தது, கட்சி ஆரம்பிச்ச எம்ஜிஆர் அவர்களை மறந்தது, கட்சியை வளர்த்த ஜெயலலிதா மேடம் அவங்களை மறந்தது. இவங்க எல்லாரும் சொன்ன விஷயங்கள், பேசின விஷயங்கள், எதையெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்தது. இவங்களுக்கு நமக்கு அனுபவம் இல்லையா? நமக்கு அனுபவம் இல்லதான். கொள்ளை அடிக்கிறதுலாம் எங்களுக்கு அனுபவம் இல்லதான். ஆட்சியில் பங்கு விவகாரம் தமிழக அரசியலில் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்க அது குறித்தும் விஜய் பேசினார். நான் விக்கிரவாண்டி மாநாட்டில் பேசும்போது ஒரு பொலிட்டிக்கல் பாம் ஒன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்குன்னு ஒன்னு சொன்னேன். இப்போ அந்த பொலிட்டிக்கல் பாம் எல்லா கூட்டணியிலையும் வெடிச்சுக்கிட்டு இருக்கு, தாறுமாற வெடிச்சுக்கிட்டு இருக்கு. பாஜகவை விஜய் விமர்சிப்பதில்லை என பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கூறி வரும் நிலையில் நடப்பது தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தானே என்று பேச ஆரம்பித்தார் விஜய். இல்ல, நான் கேட்கிறேன், இது யாருக்கான எலெக்ஷன்? தமிழ்நாடு சட்டசபைக்கான ஒரு தேர்தல். இப்ப இங்க யார் ஆட்சியில் இருக்கிறா? யாரு பொய்யா வாக்குறுதிகளை கொடுத்த மக்களை ஏமாத்துறது? யாரு மக்கள் விரோத ஆட்சியை நடத்துறது? அப்ப இங்க யாரை அகற்றணும்? இந்த மக்கள் விரோத திமுக அரசை அகற்றணும்னா நம்ம யாரை எதிர்க்கணும்? எதுக்கு தேவையில்லாம பல முறை மக்கள் ஆல்ரெடி டிலீட் பண்ணவங்களை எதுக்கு நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன், நம்மளுடைய டார்கெட் திமுக என்றப்போ டார்க்னஸ் குள்ள எதுக்கு கல்லெறியணும்? தேர்தலுக்கான தாவேகா வாக்குறுதிகள் பற்றியும் குறிப்பிட்டார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, தேர்தல் அறிக்கை ரெடி ஆயிட்டு இருக்கு. தெளிவான ஒரு தேர்தல் அறிக்கையாவது வரும். இந்த சும்மா ஆட்சிக்கு வரணும்ன்றதுக்காக இந்த நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாத இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம், வாக்குறுதிகள் நான் என்னைக்குமே கொடுக்கவே மாட்டேன். கட்சி ஆரம்பித்த 2 ஆண்டுகளில் தாவேகாவுக்கு 30% மக்கள் ஆதரவு இருப்பதாக விஜய் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் DGP நியமனம் எப்பொழுது என்றும் கேள்வி எழுப்பினார். நிகழ்ச்சியில் விஜய்க்கு வேல் மற்றும் சாட்டை பரிசு. விக்கிரவாண்டி கூட்டத்தில் தான் போட்ட பொலிட்டிக்கல் பாம் ஒவ்வொரு கூட்டணியிலும் வெடிப்பதாக தாவேகா தலைவர் விஜய் கூறியிருக்கிறார். சேலம் நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அவர், தமிழ்நாட்டு மக்களால் பலமுறை புறக்கணிக்கப்பட்டவர்கள் குறித்து தான் பேச விரும்பவில்லை என அதிமுகவை மறைமுகமாக சாடினார். என்ன பொறுத்த வரைக்கும் என் தாய் நாடான தமிழ்நாடு தான் என் வீடு. சந்தோஷமா வாங்கிக்கங்க, எல்லாம் உங்க பணம் தான். வாங்கிக்கிட்டு அவங்க காதிலே விசில ஊதி அனுப்புங்க. ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்குன்னு ஒன்னு சொன்னேன். இப்போ அந்த பொலிட்டிக்கல் பாம் எல்லா கூட்டணியிலையும் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. ஈரோடு கூட்டத்தை தொடர்ந்து 55 நாட்களுக்கு பிறகு சேலம் சீலநாயக்கன்பட்டியில் தாவேகா நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் தலைவர் விஜய் தான் வாக்கு கேட்டு வரவில்லை, நீதி கேட்டு வந்திருப்பதாக கூறினார். அப்புறம் இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம்னு கனவு காண்றாங்கல்ல, அதுவும் இந்த விஜய் வந்ததுக்கு அப்புறம் நடக்கவே நடக்காது. வாங்கிக்கங்க, சந்தோஷமா வாங்கிக்கங்க, எல்லாம் உங்க பணம் தான். வாங்கிக்கிட்டு அவங்க காதிலே விசில ஊதி அனுப்புங்க. எப்படி? அவங்க செவிலே விசில ஊதி அனுப்புங்க. முதலில் வீட்டை விட்டு வெளியே வாருங்கள் என EPS விமர்சித்திருந்த நிலையில் தமிழ்நாடுதான் தனது வீடு என்று பதில் கூறினார் விஜய். உங்களுடைய அனுபவம் என்னன்னு சொல்லட்டுமா? கட்சி ஆரம்பிச்ச அண்ணாவை மறந்தது, கட்சி ஆரம்பிச்ச எம்ஜிஆர் அவர்களை மறந்தது, கட்சியை வளர்த்த ஜெயலலிதா மேடம் அவங்களை மறந்தது. இவங்க எல்லாரும் சொன்ன விஷயங்கள், பேசின விஷயங்கள், எதையெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்தது. இவங்களுக்கு நமக்கு அனுபவம் இல்லையா? நமக்கு அனுபவம் இல்லதான். கொள்ளை அடிக்கிறதுலாம் எங்களுக்கு அனுபவம் இல்லதான். ஆட்சியில் பங்கு விவகாரம் தமிழக அரசியலில் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்க அது குறித்தும் விஜய் பேசினார். நான் விக்கிரவாண்டி மாநாட்டில் பேசும்போது ஒரு பொலிட்டிக்கல் பாம் ஒன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்குன்னு ஒன்னு சொன்னேன். இப்போ அந்த பொலிட்டிக்கல் பாம் எல்லா கூட்டணியிலையும் வெடிச்சுக்கிட்டு இருக்கு, தாறுமாற வெடிச்சுக்கிட்டு இருக்கு. பாஜகவை விஜய் விமர்சிப்பதில்லை என பல்வேறு அரசியல்